அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் சங்கீதா இடையேயான விவாகரத்து விவகாரம் பார்த்தீங்கன்னா தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தலை முன்னிட்டு விஜய் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வரக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் குடும்ப விவகாரத்தையும் பார்த்திருக்கிறாரு. அதாவது மனைவி சங்கீதாவுடைய விவாகரத்து விவகாரம் ஏப்ரல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிக பெரும் சம்பவமே நடந்திருக்கின்றது. 250 கோடி கேட்ட சங்கீதா 35 கோடியில் டீலை முடித்த விஜய் ஜோசியர் முன்னிலையில் விடிய விடிய நடந்த பஞ்சாயத்து அப்படின்ட்டு பல திடுக்கிடும் தகவல்கள் இந்த சங்கீதா விஜய் விவாகரத்தில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலருக்கும் தெரியாத வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். ரெண்டு பேரும் ஒன்றாக சேருவார்கள் அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் பேரதிர்ச்சியான செய்தி தான் இது. சரி வாங்க, என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் அப்படின்றத பற்றி வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கு. பரஸ்பரமாக பிரிவது தொடர்பாக சென்னையில் ஏப்ரல் 18ஆம் தேதி இரு தரப்பு வழக்கறிஞர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மும்பையில் இருந்து வந்த இரு தரப்புக்கும் நெருக்கமான ஜோசியர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. வேட்பு மனுவில் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய சொத்து பட்டியலின் அடிப்படையில் பரஸ்பர விவாகரத்திற்காக 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தர வேண்டும் என்றும், எனக்கு மட்டும் போதாது மகனுக்கும் மகளுக்கும் செட்டில்மெண்ட் தொகை தர வேண்டும் என்றும் சங்கீதா கேட்டிருக்காங்களாம். மனைவிக்கு மட்டுமே 35 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் அளிப்பதாகவும் மகன் மகளை தான் பார்த்து கொள்வதாகவும் விஜய் ஒத்துக்கொண்டிருக்கின்றாராம். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இருதரப்பு பேச்சுவார்த்தையும் ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நிச்சயம் இவங்க பிரிவாங்க அப்படின்றது தான் உறுதியான தகவல். விஜயின் மனைவி சங்கீதா விஜய் உடனான தனது திருமண வாழ்வை முடித்து வைக்க வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்திலையும் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்த அபிடவிட் முழுமையாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவங்க தாக்கல் செய்த வழக்கு செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்பு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அது குடும்ப நல நீதிமன்றத்திற்கும் மாற்றப்பட்டிருந்தது. சுமார் 27 ஆண்டுகளாக நீடித்த மன வாழ்க்கைக்கு பின் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது விஜய் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த மனு எப்படி வெளியானது அப்படின்றது தான் பேரதிர்ச்சியான செய்தியே. அதாவது நீதிமன்றம் தரப்புல இருந்து அது வெளியாகலை அப்படின்ட்டு அவங்க தரப்பு உறுதியாக தற்போது சொல்லியிருக்காங்க. அதனால இது விஜய் தரப்பிலிருந்தோ சங்கீதா தரப்புல இருந்தோ தான் வெளியாகி இருக்கின்றது அப்படின்றது 100% உண்மை. சங்கீதா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண். லண்டன் நகரத்தில் வாழ்ந்த அவங்க விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து பிறகு வாழ்க்கை துணையாக மாறினாங்க. 1996ஆம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக திரைப்பட வெற்றிக்கு பிறகு விஜயை நேரில் சந்தித்தாங்க. அதன் பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்தோட 1999 ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையை விஜய் பொதுமக்கள் கவனத்திலிருந்து விலக்கி தான் வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சங்கீதா பொது நிகழ்ச்சிகளில் விஜயுடன் பங்கேற்காதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில தான் அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தது மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருந்தது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் அடிக்கடி வெளியாகி வந்த நிலையில தற்போது சங்கீதாவுக்கு விவாகரத்து தர விஜய் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். மனம் ஒத்து இருவரும் பிரிவதாக அறிவித்ததால சீக்கிரம் விவாகரத்து கிடைக்கும் அப்படின்றதுனால இது தொடர்பாக விஜய் தரப்பும் சங்கீதா தரப்பும் வழக்கறிஞர்கள் முன்னிலையில ஏப்ரல் 18ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட் தொடர்பாக 250 கோடி ரூபாய் வரை தனக்கு செட்டில்மெண்ட்டாக தர வேண்டும் அப்படின்ட்டு சங்கீதா கேட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் தாக்கல் செய்த சொத்து பட்டியலில் 900 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் 1/4 பங்கை தான் சங்கீதா கேட்டிருக்காங்க. மேலும் அந்த தொகையை தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கும் தர வேண்டும் என்றும் கேட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையின் முடிவில் சங்கீதாவுக்கு 35 கோடி ரூபாய் மட்டும்தான் செட்டில்மெண்ட்டாக அளிக்க முடியும் அப்படின்ட்டு விஜய் முடிவு செய்திருக்கிறாராம்.
அது மட்டும் இல்லாமல் மகனையும் மகளையும் தானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒத்து வரலை, அதாவது இந்த பேச்சுவார்த்தை சரிபட்டு வரலை. அவங்க 250 கோடி கேட்டாங்க, ஆனால் விஜய் தர ஒப்புக்கொண்டது 35 கோடி மட்டுமே. 250 கோடி எங்கே இருக்குது, 35 கோடி எங்கே இருக்குது? இதனால் இவங்களுக்கு இடையேயான இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு இந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க, இந்த விவாகரத்து தொடர்பான விசாரணையை. இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கின்றது. விஜயையும் சங்கீதாவையும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில தான் ஏப்ரல் 20ஆம் தேதி அவங்களுடைய வழக்கறிஞர்கள் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பரஸ்பரமாக இருவரும் பேசி பிரிந்து விடுவதாக விஜய் சங்கீதா தரப்பு தீர்மானித்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற இருந்த வழக்கானது தற்போது ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அன்று விஜய் சங்கீதா இருவருக்கும் விவாகரத்து கிடைத்து விடும் அப்படின்றது 100% உறுதியான தகவல். அதே மாதிரி இன்னும் சில நாட்களில் மிக பெரும் சம்பவமே நடக்க போகின்றது. சங்கீதா அவர்கள் மிக பெரும் ஒரு முடிவெடுத்திருக்காங்களாம். இன்னும் ஓரிரு நாட்களில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் இடையே நடந்த அந்த உறவு, அதாவது திருமணத்தை மீறிய உறவு வச்சிருந்தார் அப்படின்ட்டு சொல்லி தான் விவாகரத்தை செய்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த நடிகை பற்றியும் விஜய் பற்றியும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது, எதனால் விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்ற உண்மைகளை எல்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விவாகரத்து மனு பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே வந்தது அப்படின்னா செங்கல்பட்டு கோர்ட்டு இதை முழுமையாக மறுத்திருக்காங்க. அதாவது வெளியான அந்த மனுவில் நீதிமன்றத்தினுடைய அதிகார முத்திரை எதுவுமே இடம்பெறலை. பொதுவாக நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஒரு ஆவணம் கசிந்திருந்தால் அதில் நீதிமன்ற முத்திரை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஆவணத்தில் அத்தகைய அடையாளம் எதுவும் இல்லாததால் இது நீதிமன்றத்திலிருந்து வெளியாகவில்லை அப்படின்ட்டு செங்கல்பட்டு நீதிமன்றம் உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மனுவை, அதாவது இந்த விவாகரத்து மனுவை வெளியிட்டது சங்கீதா தரப்பு தான் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது விஜய்க்கு அவமானத்தை ஏற்படுத்தணும், அரசியலில் களமிறங்கி இருக்கக்கூடிய அவருக்கு மிக பெரும் பின்னடைவை சந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிட்டு சங்கீதா தான் இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. விஜய் மற்றும் சங்கீதா இடையேயான விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நிச்சயம் விவாகரத்து கிடைக்கப் போகின்றது. ஜூன் 15ஆம் தேதி 2 பேருக்கும் விவாகரத்து கிடைத்திடும் அப்படின்ற உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் எவ்வளவு தொகை மனைவிக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டார், பிள்ளைகளை தானே பார்த்து கொள்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.